ஓம் கம் கணபதையே நமகா. உலகெங்கும் வாழும் அஸ்ட்ரோ டிவைன் நேயர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் 2026ஆம் ஆண்டு சனி பெயர்ச்சி நல்வாழ்த்துக்கள். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் என்று ஜோதிடத்தில் ஒரு பழமொழி. நவக்கிரகத்தில் ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு தனிப்பட்ட குணம். இந்த கிரகத்துடைய திசை நம்முடைய வாழ்க்கையிலே நடந்தால் இப்படித்தான் பலன்கள் என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அதில் சனி பகவானை பற்றி பார்க்கிற போது இந்த சனி பகவானுக்கு கர்ம காரகன் பேர். சனி பகவான் அவனுடைய ஜாதகத்தில் நம்ம ராசி கட்டத்திலே அவர் எந்த இடத்துல இருக்கார், அது முற்பிறவியிலே நாம் செய்ய தவறிய கடமை அப்படின்னு அர்த்தம். ஒருத்தருக்கு ஜாதகத்தில் 2ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தால் என்ன அர்த்தம்? போன ஜென்மத்தில் குடும்பத்திலே அவர் பொறுப்பற்று இருந்தார், சரியாக சம்பாதிக்கலை, குடும்பத்தை சரியாக வழிநடத்தவில்லை, நல்ல வார்த்தைகளை அவர் பேசவில்லை, குடும்பத்தாரை அரவணைத்து செல்லவில்லை, இப்படி சொல்லிட்டு போகலாம். அப்போ இந்த சனி பகவான் எந்த கட்டத்திலே இருக்கிறாரோ அந்த கட்டத்துடைய கர்ம வினைகளை நாம் அனுபவிக்கிறோம். அதுதான் இந்த கோச்சார கிரகத்துடைய அடிப்படை, கோச்சார பலன்களின் அடிப்படை. இந்த சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி திருநள்ளாறு கோயில் கணக்குப்படி வரக்கூடிய மார்ச் மாதம் 6ஆம் தேதி கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி அடைகிறார். திருநள்ளாறு தர்ப்ப ஆரண்யேஸ்வரர் கோயிலிலே நடைபெறக்கூடிய கருத்தரங்கிலே இந்த சனி பகவானை பற்றி பேசும்படி என்னை பணித்திருக்கிறார்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் ரொம்ப சின்சியாரிட்டி அதிகம். எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு பொறுப்பை கொடுத்துட்டா அது பக்காவாக நிறைவேற்றக்கூடிய தன்மை உண்டு. மிகப்பெரிய ஆளுமை விருச்சிக ராசி. அந்த விருச்சிக ராசியில் ஒரு அலுவலகத்தில் ஒரு நிர்வாகி இருக்கார். அவரால் எப்படிப்பட்ட நிலையில் உள்ளவர்கள்ட்டையும் வேலை வாங்கிட முடியும். எல்லாரும் பயப்படுவாங்க விருச்சிக ராசி நிர்வாகியை கண்டு. அவருக்கு இணையாமல் நடக்கணுமே அப்படின்னு பயப்படுவாங்க. சுறுசுறுப்பாக எழுதிருக்கிறதாகட்டும், சுறுசுறுப்பாக உழைக்கிறதாகட்டும், சுறுசுறுப்பாக திட்டமிடுதல் இருக்கட்டும், எல்லா விஷயத்திலும் விருச்சிக ராசி தாங்க நம்பர் 1. ஆனால் சனி பகவான் எடுத்துக்கிட்டால் விருச்சிக ராசிக்கும் இந்த சனி பகவானுக்கு இடையில் ஆகிறது இல்லை. என்ன காரணம்? விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான். செவ்வாயும் சனியும் பகைவர்கள். அப்போ ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியிருக்கு. நம்ம கவனமாக இருந்தால் தானே தப்பிக்க முடியும். அப்படியா பெரிய சிக்கல் வந்துடுமா அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாது. விருச்சிக ராசிக்காரர்கள் இப்போ பெரிய கெடுதல் வந்துரும்னு யாரை சொன்னால் கூட நம்பாதீங்க. பெரிய கெடுதல்லாம் அப்படி வராது. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இது நாள் வரை அர்த்தாஷ்டம சனி, 4ஆம் இடத்துல சனி இருந்தார். அப்போ என்ன ஆயிடுச்சு பாருங்க, 4ஆம் இடத்தை விட்டுட்டு 5ஆம் இடத்துக்கு சனி போகிறார். 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிற போது நம்ம ராசி பலன்கள்லேயும் நம்ம சொல்லியிருந்தோம், இதயங்கள் ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த பிரச்சனையெல்லாம் இப்போ நீங்கக்கூடிய காலம். சனி பகவான் உங்களுக்கு கொடுத்த அத்தனை தொந்தரவுகளிலிருந்தும் நீங்கள் விடுபடுவீங்க. இப்போ சனி பகவான் 5ஆம் இடத்துக்கு வராரு. 4ஆம் இடத்தை விட பெட்டர். சூப்பர் இடம்னு நான் சொல்லலை, ஆனால் 4ஆம் இடத்தை விட பெட்டர். அப்போ உங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சனி பகவான் என்ன பண்ண போகிறாரு, 5ஆம் இடத்துல இருக்கிற போது நம்ம எதில் கவனமாக இருக்கணும்னு புரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கை சூப்பருக்கு. பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பையன் கேட்பான், அப்பா நான் ஹையர் எஜுகேஷன் படிக்கணும், அதுக்கு இவ்வளோ செலவாகும், என்னை படிக்க வை, நான் ஃபாரினில் போய் படிக்கணும் அப்படின்னு பையன் சொல்கிறான். இல்லை ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன் பேரை சொல்கிறான். பையனுடைய விருப்பத்தை தந்தை நிறைவேற்றியே தீரணுங்க, இல்லாட்ட குடும்பத்தில் பெரிய பிரச்சனை வருங்க. இன்னொரு பக்கம் பையன் சில தவறுகள் பண்ணுவான். இப்போ உங்கள் மகளோ மகனோ உங்களுடைய பிள்ளைகள் தவறுகள் பண்ணக்கூடிய காலகட்டம். 5ல் சனி இருக்கிற போது கொஞ்சம் மனசு அப்படியே சங்கடப்படுத்தும். என்னம்மா பிள்ளைங்க இப்படி இருக்காங்களே அப்படின்னு. அந்த பிள்ளைகளை நேர்வழிப்படுத்தணும், அது ரொம்ப முக்கியம். அவங்க இஷ்டத்துக்கு போகட்டும்னு விட்டுறக்கூடாது. எங்கே திருத்தணுமோ அவங்க திருத்தணும். தந்தை மகற்காற்றும் உதவி அவையத்து முந்தியிருப்ப செயல்னா வள்ளுவர். ஒரு அப்பா பையனை என்ன பண்ணணும், பெரிய ஆளாக கொண்டு வரணும், அவனுடைய கடமை அது. அப்படி உங்கள் பிள்ளைகள் இப்போ நீங்கள் உங்களுக்கு 5 சனி இருக்கிறவங்க தான் உங்கள் பிள்ளைகள் அப்படி சிக்கல மாட்டுறாங்க. அப்போ பிள்ளைகள்கிட்ட பக்குவமாக சொல்லுங்கள், வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுங்க. இப்படி நடங்கன்னு சொன்னால் உங்கள் பிள்ளைகளுக்கு பிடிக்காதுங்க. இப்போ அப்படின்னா நீங்கள் நடந்து காட்டணும்.
சிகரெட் குடிக்காதடான்னு பையன்கிட்ட சொல்லக்கூடாது, நீங்கள் சிகரெட் குடிக்காமல் இருந்து காட்டணும். ட்ரிங்க் சாப்பிடாதான்னு பையன்கிட்ட சொல்லி பிரயோஜனம் இல்லை, நீங்கள் சாப்பிடாமல் இருக்கணும். உங்களை பார்த்து உங்கள் பிள்ளைகள் அப்படி ரிப்ளிக்காவாக இருப்பாங்க, அப்படியே அவர்கள் அதை எதிரொலிப்பார்கள் என்பதை புரிஞ்சுக்கிடுங்க. அதனால் சில விஷயங்கள் அவர்களுக்கு அறிவுரை சொல்லி திருத்த வேண்டிய விஷயங்கள் கொஞ்சம் நிறைய இருக்கும் இந்த காலகட்டத்தில். அதே மாதிரி 5ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிற போது படிக்கிற மாணவர்கள், ஹையர் எஜுகேஷன் படிக்கிறவங்க, கல்லூரி கல்வி படிக்கிற மாணவர்கள் படிப்பில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த படிப்பில் கான்சன்ட்ரேஷன் மாறும். காதல் விஷயங்களில் கான்சன்ட்ரேஷன் கூடுங்க, படிப்பில் உள்ள கான்சன்ட்ரேஷன் குறையும். அப்போ என்ன ஆகும், படிப்புக்கு நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுத்தா தான் இந்த காலகட்டத்தில் ஜெயிச்சுக்கிட்டு வர முடியும். காதல் விஷயங்களில் சில சலனங்கள், சில பிரச்சனைகள், சில போராட்டங்கள் இப்போ இருக்கும். ரொம்ப கவனமாக நடந்துக்கிடணும். இந்த சனி பகவான் நேரம் உங்களுக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறாரு, கல்யாணத்தை முடிச்சு கொடுத்துருவாருங்க. பலருக்கு இப்போ கல்யாணம் ஆகிடும். அதே மாதிரி கலப்பு திருமணங்கள் பல வீடுகளில் இப்போ கூடி வரும். அதுவும் இப்போ கண்கூட நீங்கள் பார்ப்பீங்க. இந்த சனி பகவான் உங்கள் லாபஸ்தானத்தை பார்க்குறாரு, நல்ல வேலை கிடைக்கும், ஆஃபீஸில் ப்ரமோஷன் கிடைக்கும், இதெல்லாம் சூப்பராக இருக்குது. ஆனால் சனி பகவான் குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால 2ஆம் இடத்தோடு சனி பகவான் தொடர்பு கொண்டாலே இந்த குடும்பத்தில் ஒரு தோஷம் இருக்குது, ஒரு சாபம் இருக்கிறதுன்னு அர்த்தம். அந்த குடும்ப சாபம் என்னன்னு உங்கள் ஜோதிடத்தை போய் நீங்கள் கன்சல்ட் பண்ணுங்கள், அஸ்ட்ராலஜத்தை கன்சல்ட் பண்ணி அதை நிவர்த்தி பண்ணிக்கோங்க. எனதருமை நேயர்களே, பெரிய வளர்ச்சிகளுக்குள் நீங்கள் போகணும் விருச்சிக ராசிக்காரங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் யாரை வழிபட்டால் மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும். விருச்சிக ராசிக்காரர்கள் வெற்றி மீது வெற்றி சேருவதற்கு யாரை வழிபட்டால் நன்மைகள் நடக்கும் அப்படின்னு சொன்னால், இந்த காலகட்டத்திலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் திருப்பரங்குன்றம் முருகன். திருப்பரங்குன்றம் முருகனை சென்று வழிபாடு செய்யுங்கள். அந்த வேலுக்கு பாலாபிஷேகம் செய்யுங்கள். திருப்பரங்குன்றம் கிரிவலம் பாருங்கள். இது எல்லாமே நீங்கள் முருகனை வழிபட வழிபட உங்கள் வாழ்க்கை அற்புதமாக அமையும். சனி பகவான் நம்முடைய ராசிக்கு என்ன என்ன பலன்களெல்லாம் தரப்போறாரு அப்படின்னு உங்களுக்கு நான் விவரமாக எடுத்து சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் என்ன செய்யணும்? நம்முடைய ராசிக்கு இந்த சனி பகவான் எந்த கட்டத்தில் இருக்கார், முதல்ல உங்கள் சுய ஜாதகத்தை எடுத்து இப்போ பார்த்துடணும். சுய ஜாதகத்தில் சனி பகவான் ஆட்சியாக இருக்காரா, உச்சமாக இருக்காரா, நட்பு வீட்டில் இருக்காரா, பகை வீட்டில் இருக்காரா அப்படிங்கிறத முதல்ல கணக்கு பண்ணணும். இரண்டாவது, இந்த கோச்சார சனி பகவான் இப்போ மீனத்தில் இருக்காரே, சுய ஜாதகத்தில் அவர் எந்த கட்டத்தில் இருக்கார், அந்த கட்டத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கும் இந்த சனி பகவானுக்கும் இடையில் எவ்வளவு டிகிரிகள் அமைகிறது, என்ன ஆங்கிளில் இவர் இருக்கார், அதை பொறுத்து தான் இவர் நன்மை தருவாரா தீமை தருவாரா நம்ம முடிவு பண்ணிட முடியும். இந்த சனி பகவானுக்கு மந்தன்னு பேர், நிதானமாகத்தான் ஒவ்வொரு காரியத்தையும் செய்யக்கூடியவர். இவருக்கு சனீஸ்வரன் அப்படிங்கிற பேர் எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கோம். இவருடைய பெயர் சனைஸ்வரன். சனைஸ்வரன், சனைஸ்வரன் என்றால் ஒரு காலை ஊன்றி நடப்பவர் அப்படின்னு அர்த்தம். ராமாயணத்தில் கூனிங்கிற ஒரு பாத்திரம், ராமர் மீது அவள் கொண்ட வெறுப்பு, சின்ன வயசில் ராமபுரான் கோலி விளையாடுகிற போது அந்த கோலி குண்டை அவள் மீது எரிந்து விட்டாருங்கிற கோபத்தில் இருக்கக்கூடிய கூனி ராமாயணத்தின் போக்கையே மாற்றுகிறாள். ராமனை அரசாட்சிக்கு வரக்கூடாது, அதற்காக கைகேயிக்கு தூபம் போடுகிறாள். ராமனை காட்டுக்கு அனுப்ப வேண்டும் அப்படிங்கிற ஐடியாவை சொல்லிக் கொடுத்தவளே கைகேயிக்கு சொல்லிக் கொடுத்து ராமபுரான் வாழ்க்கை போக்கையே மாற்றியவள் கூனி. அவள்தான் ராமாயணத்தில் வரக்கூடிய சனி. மகாபாரதத்தில் சகுனின்னு ஒருத்தர் இருந்தார், அந்த சகுனி தான் சனி. மகாபாரத போக்கையே மாற்றியவர். நியாயமாக தர்மருக்கு கிடைக்க வேண்டிய நாடு, பஞ்சபாண்டவர்கள் கிடைக்க வேண்டிய நாடு கிடைக்காதபடி செய்தவருக்கு சூதாட்டம் என்ற ஒரு ஆயுதத்தை எடுத்து மகாபாரத அமைப்பையே மாற்றியவர் சகுனி. ஆகவே தான் சூதாட்டத்தில் ஈடுபடாதீங்க நம்முடைய முன்னோர்கள் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் சனி பகவான் பல்வேறு ரூபங்களிலே மனித வாழ்க்கையிலே புகுந்து கொள்கிறார். பொதுவாக வீட்டை விட்டு வெளியே போயிட்டு வரீங்கன்னா இந்த சனி காலத்தில் காலை கழுவிட்டு தான் வீட்டுக்குள்ளே வரணும். ஏன்னா கால் விரல்கள் மூலம்தான், கால் மூலம்தான் அவர் பரவுகிறார். பலருக்கு நரம்பு பிரச்சனை, உடம்பு பிரச்சனையெல்லாம் கொடுத்துட்றாரு. இப்படியெல்லாம் பிரச்சனை வரக்கூடாதுங்க, நாங்கள் நல்லா இருக்கணுங்க அப்படின்னா நீங்கள் சனி பகவானை ஆராதியுங்கள், கொண்டாடுங்கள். உங்களை நல்ல முறையில் அவர் காப்பாற்றுவார்.